மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல சில நோய்கள், அதாவது ஆரம்பத்துல சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தாலும் போக போக நமக்கு கொஞ்சம் ஆபத்தான ஒரு நோயாக மாறக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை சொல்லலாம். இப்போ லிவர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் தான். எதுக்கோ ஒரு ப்ராப்ளம்க்கு நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் கிரேட் 1, கிரேட் 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கும். ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனை நமக்கு ஏற்படுது. ஸோ ஆல்கஹால் நிறைய எடுக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர், ஜாயிண்டிஸ், லிவர் சிர்கோசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா கால் பிளாடர்ல ஸ்டோன் நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லலாம். கால் பிளாடர்ல ஸ்டோன் அப்படின்னு சொல்லும்போது பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள். இப்போ இந்த பித்தப்பை கற்கள் எல்லாமே சரி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரணும் முக்கியமாக. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தோம்னா நமக்கு லிவர்ல டாக்ஸின் சேராமலும் இல்ல மாதிரி ஃபேட் டெபாசிட் ஆகாமலும் நம்ம பார்த்துக்கணும். இது மெயினா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு அடுத்ததாக நிறைய பேருக்கு சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய்க்கான நிறைய பதிவுகள், இயற்கை மருந்துகள் நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த சர்க்கரை நோயிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடணும். முக்கியமாக இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்கள்ல இருக்கக்கூடிய நரம்புகள் ரொம்ப எளிதில் பாதிக்கப்படுது. 5-6 வருடமாக எனக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்கேன். ஸோ அப்ப கண்கள்ல இருக்கக்கூடிய நரம்புகளை நான் ஸ்ட்ரென்தன் பண்றது எப்படி? ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். டயபெட்டிக் ரெட்டினோபதியை நம்ம சரி செய்யணும்னா என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியா அதுக்கான வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கேன். அப்போ சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கான நிறைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதற்கு அடுத்ததாக ஒரு சிலருக்கு லிவர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தொடர்ந்து என்ன ஆகும்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை, என்னெல்லாம் நான் ஃபுட்டு சாப்பிட்டேன், அயன் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுக்கிறேன், இருந்தாலும் எனக்கு நம்ம பாடியில பாடியில ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கிறவங்க. அடுத்து முக்கியமா இந்த பிரச்சனைனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. என்னன்னு சொன்னோம்னா மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி. இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 1 நாள் 2 நாள் வரைக்கும் கூட எனக்கு தலைவலி, தலைபாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலைவலி, தலைபாரம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்னா மாதம் மாதம் கரெக்டா சொல்லுவாங்க. இதுவும் பெண்களா இருந்தா ரொம்ப அக்யூரேட்டா சொல்லுவாங்க. எனக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடியோ 4 நாள் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுங்க பெயின், தலைவலி ஸ்டார்ட் ஆயிடும். 1 நாள் ஃபுல்லா எனக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு நாள் முடிஞ்சும் நமக்கு அடுத்தடுத்து என்ன ஆகும்னா தலைவலி இருந்துகிட்டே இருக்கு. அதிகமா பித்தம் சேர்ந்ததுனாலையும் வாந்தி எடுத்தா எனக்கு தலைவலி குறையுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், உடல் உஷ்ணம், தலைபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனசைட்டிஸ். இப்போ இந்த கிளைமேட்ல நிறைய பேர் எனக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கால் பண்ணியும் நிறைய பேர் என்ன ஹோம் ரெமெடி இருக்குன்னுலாம் கேட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் நம்ம சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த கிளைமேட் அப்படி. இதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னா, மேடம் இந்த குளிர்காலம், பனிக்காலம்லாம் எனக்கு கிடையாது, மழை காலம்லாம் கிடையவே கிடையாது. எப்பவுமே எனக்கு இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கும். காலையில எந்திரிச்சா எனக்கு மூக்குல சளி ஒழுகிக்கிட்டே இருக்கிற மாதிரி தண்ணி வாட்டரா வந்துகிட்டே இருக்கும். ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்கள் எரிச்சல், கொஞ்ச நேரம் ஒரு 10-15 அடுக்கு தும்மல் வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். இதுவே எனக்கு நைட்ல ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு மருந்து. இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. இந்த மருந்து ஒரு தைல வகையை சேர்ந்தது. இந்த தைலம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னா எக்ஸ்டர்னலா உடல் முழுவதும் நம்ம தேய்த்து, தலைக்கும் நல்லா தேய்த்து நம்ம குளிக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா உள்ளுக்கு இன்டர்னல் மெடிசனா சில நோய்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக பார்த்தோம்னா இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகைக்கா இருந்தாலும் சரி, கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்க்கா இருந்தாலும் சரி, சில மூலிகைகள் நமக்கு ரொம்ப எக்ஸலண்டா நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மூலிகைகள் என்னன்னா பொன்னாங்கண்ணி. நமக்கே தெரியும். பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லும்போது உடல் மேனியே நமக்கு பொன்னிறமாக மாறும். பொன்னாம் காண்ணி அப்படின்னு சொல்றதுதான் பொன்னாங்கண்ணின்னு சொல்றோம்.
வல்லாரை, தூதுவளை, சிறுகீரை, இந்த மூலிகைகள் எல்லாமே அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் தான். ஆனா இதை வைத்து ஒரு உயர்ந்த மருந்து நம்ம செய்து மருந்தாக நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா? ஏன்னா சித்த மருத்துவத்தை சித்தர்கள் நமக்கு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மூலிகையுமே சாதாரணமாக ஒற்றை மூலிகையா கூட பல நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதுவே வீரியமிக்க மருந்தாகவும் மாற்றி நம்ம பயன்படுத்தலாம். ஃபார்ம் ஆஃப் மெடிசன் சொல்லிட்டு நிறைய இருக்கு இல்லைங்களா? அந்த பேசிஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்து வகைகள் தான் நிறைய இருக்கு. அதுல இந்த 4 மூலிகைகள், இந்த 4 கீரை வகைகளை வைத்து ஒரு முக்கியமான ஒரு மருந்து நம்ம செய்றோம். அதுலயும் முக்கியமாக இன்னொரு மெடிசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீதேவி செங்கழுநீர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீதேவி செங்கழுநீர் இது நிறைய இடங்கள்ல பார்ப்போம். ஒரு முக்கியமான காயகற்ப வசிய மூலிகை இது. ஸ்ரீதேவி செங்கழுநீர்னு சொல்றது. கண் சம்பந்தப்பட்ட சித்த மருத்துவத்துல 96 வகையான கண் நோய்களுக்கு மிக முக்கியமான மூலிகைகளில் அந்த சீதேவி செங்கழுநீர் அப்படின்னு சொல்ற மூலிகையும் ஒண்ணு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு காயகற்பம், நரம்புகளை வலிமை சேர்க்கும். கண்கள்ல இருக்கக்கூடிய ரொம்ப மைனூட்டா இருக்கக்கூடிய மைக்ரோ வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெசல்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு பயன்படுது. ஸோ இந்த சீதேவி செங்கழுநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையும் இதுல சேருது. இப்ப நான் சொன்ன இது தைலம், இது ஒரு தைல வகை. இந்த தைலத்தோட பேரே பார்த்தோம்னா சகதேவி தைலம் அப்படின்னு சொல்றோம். இந்த சகதேவி தைலத்தில் என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னா, நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கீரை வகைகள் எல்லாமே சேருது. இதனோட முக்கியமாக சீதேவி செங்கழுநீர் மூலிகை சேருது. வல்லாரை, தூதுவளை, பொன்னாங்கண்ணி, சிறுகீரை. இந்த கீரை வகைகள் எல்லாமே நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த கீரைகள் எல்லாமே சேர்த்து தைலமாகவும் பயன்படுத்தலாம். இதனோட மற்ற மூலிகைகளும் சேர்த்து நம்ம பயன்படுத்த போறோம். என்னன்னா சந்தனம். சந்தனத்தூள் நம்ம ஒரிஜினல் சந்தனத்தூளா பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு தேவைப்படும். 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். தேற்றான்கொட்டை பொடி நமக்கு தேவைப்படும். ஒரு 200 கிராம் அளவுக்கு தேற்றான்கொட்டை பொடி தேவைப்படும். அதிமதுரம். இதுக்கு அதிமதுரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். தேவதாரு. தேவதாருமே பவுடர், இது கட்டை வகையில இருக்கும். இதுவுமே நமக்கு பவுடரா நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா மகிழம்பூ, செண்பகம் பூ, தாமரை மலர், இதோட இதழ்கள். இந்த மலர்களோட இதழ்களும் நம்ம இதுல சேர்க்க போறோம். இது எல்லாமே சேர்த்து ஒரு தைலமாக நம்ம ரெடி பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா கீரை வகைகள், அதனோட இந்த பொடிகள் எல்லாமே ஒன்றொன்றாக சேர்த்து தேங்காய் எண்ணெயில நம்ம ரெடி பண்ண போறோம். தேங்காய் எண்ணெயோட சேர்த்து இது தைலமாக காய்ச்சி எடுக்கணும். இது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பொதுவாக இந்த சகதேவி தைலம் இது நம்ம தலைகள்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு தலைக்கு குளிச்சுட்டு வரணும். இதனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்கள் எரிச்சல், கண் நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். கண் நோய்க்கு ஏற்படக்கூடிய கண் நோயால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி, இதை சரி செய்யறதுக்கு ஒரு சிலருக்கு தலையில எப்பவுமே சூடு இருந்துகிட்டே இருக்கும். தலை சூடை குறைக்கிறதுக்கு நமக்கு சகதேவி தைலம் பயன்படுது. தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர்ல குளிக்கணும். இப்போ வெந்நீர்ல வாரத்துக்கு 2 நாள் இப்படி செஞ்சுட்டு வந்தோம்னாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக சரிங்க, இந்த தைலம் உள்ளுக்கு எப்படிங்க சாப்பிடுது, இன்டர்னல் மெடிசனா எதற்கு சாப்பிடலாம் அப்படின்னா, கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பேருக்கு யூட்ரஸ்ல எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கும், எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கும், சர்விக்ஸ்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் இருக்கும், சர்விசைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இதற்கு எல்லாமே இந்த எண்ணெய் ஒரு 5லிருந்து 10 ml பசும்பால்ல ஒரு நாளைக்கு 2 வேளை கலந்து உள்ளுக்கு குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தா நம்ம சில கற்ப மருந்துகளும் நம்ம பயன்படுத்திக்கலாம். கற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது சீந்தில் கற்பம் பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா தூதுவளை கற்பம். இந்த கற்ப மருந்துகள் நம்ம கல்லீரல் தொடர்பான நோய்கள், ஃபேட்டி லிவர் இருக்கு, இல்லை ஜாயிண்டிஸ் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி அளவு முறைகளோட நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இந்த பதிவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த சகதேவி தைலம் அப்படின்ற மெடிசன் எந்தெந்த நோய்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கணும்னா சர்க்கரை நோயாளிகளும் இந்த தைலத்தை வாரம் 2 முறை தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். கால் மதமதப்பு இருக்கலாம், கண் எரிச்சல் இருக்கும், யூரின் போற இடத்துல எரிச்சல் இருக்குன்னா அடிவயிற்று பகுதியிலும் இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி பல வகைகள்ல பல நோய்களை இந்த ஒற்றை தைலம் வந்து ஒரே ஒரு டைப் தான் இந்த தைலம் வந்து பயன்படுது. மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தைலத்தோடு சேர்த்து சில மருந்துகள் எடுக்கும் பொழுதும் நமக்கு நிச்சயமான ஒரு குணம்ன்றது பெற ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.